இன்றைக்கு நாங்கள் 2014ஆம் ஆண்டு வந்த தொண்டமானாறு கேள்வி பரீட்சைக்குரிய கேள்விகளை பார்ப்போம். முதலாம் தவணைக்குரிய தரம் 12க்குரிய முதலாம் தவணைக்குரிய கேள்விகள் 2014 வந்த கேள்விகளை பார்ப்போம். முதலாவது கேள்வியை பாருங்க. பின்வரும் அலகு ஜோடிகளில் சமவலுவானவையாக அமையாதவை. பின்வரும் அலகு ஜோடிகளில் சமவலுவானவையாக அமையாதவை. இதுல முதலாவது தரப்பட்டிருக்கிற ஆன்சரை பாருங்க. நியூட்டன் மீட்டர் மைனஸ் வர்க்கம் கமா பாஸ்கல். நியூட்டன் மீட்டர் மைனஸ் வர்க்கம் என்பது எங்களுக்கு நாங்க விசையின் கீழ் பெறப்பண்டு வரப்போகுது. ஸோ விசையின் கீழ் பெறப்பு அமுக்கத்துக்குரிய அலகு. ஆகவே அமுக்கத்தை நாங்கள் பாஸ்கல் என்ற அலகிலையும் குறிப்போம். அப்போ நியூட்டன் மீட்டர் மைனஸ் வர்க்கமும் பாஸ்கலும் வந்து அமுக்கத்துக்குரிய அலகுகள். இரண்டாவது விடைய பாருங்க. இரண்டாவது விடைய பார்த்தோம்னு சொன்னா நியூட்டனின் கீழ் கிலோகிராம். நியூட்டனின் கீழ் கிலோகிராம்னு சொன்னா நியூட்டனுக்குரிய அலகுக்குள்ள நாங்க வரும்போது எடுக்கிற நேரம் எங்களுக்குள்ள அதுக்குள்ள வந்து இப்போ நியூட்டனுக்குரிய அலகு எடுத்தோம்னு சொன்னா இப்போ நியூட்டனுக்குள்ள எங்களுக்கு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 என்ற இந்த அலகு இருக்க போகுது. அப்ப இதன் கீழ் நியூட்டனின் கீழ் கிலோகிராம் ரெண்டு வரும்போது இங்க கிலோகிராம் என்ன செய்ய போகுது? பிரிக்க போகுது. அப்ப இந்த கிலோகிராம் கிலோகிராம் வெட்டுப்படுமா இருந்தா மீட்டர் செகண்ட் மைனஸ் வர்க்கம். ஆகவே இந்த நியூட்டனின் கீழ் கிலோகிராம் -1 என்றது மீட்டர் செகண்ட் மைனஸ் வர்க்கமா இருக்க போகுது. அப்ப அந்த ரெண்டு சோடிகளும் ஒரே அலகுகளை உடையதா இருக்க போகுது. மூன்றாவது ஆன்சரை பார்ப்போம். மூன்றாவது ஆன்சரை பார்த்தோமா இருந்தால் நியூட்டன் மீட்டர் விசை தர தூரமா இருக்க போகுது. ஆகவே அது நாங்கள் வேலைக்குரியது ஜூல். அப்போ மூன்றாவது ஆன்சரும் ரெண்டு சோடிகளும் சமனான கணியங்களை குறிக்கும். அதே போல நாலாவது ஆன்சர் எடுத்தோம்னு சொன்னா நியூட்டன் செகண்ட். நியூட்டன் செகண்ட் வரும்போது கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் வர்க்கம் தர செகண்ட். ஸோ இது வந்து கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. அப்ப இது வந்து உந்தத்துக்குரிய விசை தர நேரம் என்று சொன்னா கணத்தாக்கம். விசை தர நேரம் கணத்தாக்கம். கணத்தாக்கம் வந்து உந்த மாற்றத்துக்கு சமனா இருக்க போகுது. அஞ்சாவது விடைய பாருங்க. அஞ்சாவது ஆன்சரை பார்த்தோம்னு சொன்னா வெட். அஞ்சாவது ஆன்சர் வெட் என்று தரப்பட்டு. வெட் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும் வேலையின் கீழ் நேரம். வேலையின் கீழ் நேரம் என்றால் வேலைக்குரியது ஜூல், நேரம் செகண்ட். ஆகவே வெட்டுக்குரியது ஜூல் செகண்ட் -1 அமையணும். அப்ப அஞ்சாவது விட தான் இதுல எங்களுக்கு அவன் கேட்ட கேள்விக்குரிய ஆன்சரா இருக்கும். அலகு ஜோடிகளுள் சமவலுவானவையாக அமையாதவை அஞ்சாவது ஆன்சராக இருக்கும் இந்த முதலாவது கேள்விக்குரியது. அப்ப வெட்டுக்குரிய உண்மையான அலகு வந்து யூல் செகண்ட் -1 இருக்கணும். அதுல தரப்பட்டுக்கு பாருங்க வெட்காமா யூல் செகண்ட் என்று தரப்பட்டுக்கு. அப்ப அதுதான் அது அந்த முதலாவது கேள்விக்குரிய ஆன்சராக அமையும். அதுல இரண்டாவது கேள்வியை பாருங்க. எம் சமன் எம் நோட்டின் கீழ் வர்க்கமூலத்துக்குள்ள 1 வி வர்க்கத்தின் கீழ் வர்க்கமூலம் எக்ஸ் என்ற சமன்பாட்டில் எம் கமா எம் நோட் என்பன திணிவுகளையும் வி ஆனது வேகத்தையும் குறிக்கின்றது. கணியம் எக்ஸினது பரிமாணம். அப்ப இதுல எம்மும் எம் நோட்டும் வந்து திணிவுகளை குறிக்கலாம். எம்மும் எம் நோட்டும் திணிவுகளை குறிக்குதுன்னு சொன்னா இப்ப இதுல இந்த சமன்பாட்டுல கீழே பிரிச்சு கொண்டிருக்கிறத பார்ப்போம். அதை நாங்க எடுத்துக்கொள்வோமா இருந்தால் இந்த சமன்பாட்டின் படி எம்மும் எம் நோட்டும் திணிவுகள். அப்ப வலது பக்கத்துல இருக்கிற கணியங்கள் இவ்வளத்தை சுருக்கினா எனக்கு கடைசியா வரப்போறது இங்கால இருக்கிற இடது பக்கத்துல இருக்கிற இந்த கணியம் திணிவுக்கு சமனா இருக்கும்.
அப்ப உங்களுக்கு தெரியும் நாங்க பரிமாணங்கள் பார்க்கிற நேரம் ஒரே பரிமாணங்கள் தான் கூட்டுப்படும் அல்லது கழிபடும் என்று பார்த்தனாங்க. அப்ப இங்க ஒன்றில இருந்து இந்த வி வர்க்கத்தின் கீழ் வர்க்கமூலம் எக்ஸ் என்ற இந்த கோவை வந்து கழிப்படுகிறது என்றால் இதை சுருக்கி வாரது வந்து வி வர்க்கத்தின் கீழ் வர்க்கமூலம் எக்ஸ் என்றவர் சுருக்கி வாரது வந்து ஒரு பரிமாணமற்றவர் ஒரு கணியமா தான் இருக்க போகுது. பரிமாணம் இல்லாத ஒரு ஆளை தான் இருக்கணும். அப்ப இங்க வி வர்க்கத்தினது பரிமாணமும் இந்த வர்க்கமூலம் எக்ஸினது பரிமாணமும் சமனாக இருக்கிற நேரத்தில் தான் பிரிபட்டு இங்க பிரிபட்டு வார கணியம் வந்து பரிமாணமற்றதா இருக்க போகுது. அப்ப இதுல உங்களுக்கு தரப்பட்டிருக்கு வி வர்க்கம் என்றது வந்து ஒரு வேகத்தை குறிக்குது. ஆகவே LT-1 அதனுடைய வர்க்கம் சமன் இந்த எக்ஸ் என்ற கணியத்தினுடைய அரையாம் அடுக்கா இருக்க போகுது. ஆகவே ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்தும் போது இந்த எக்ஸினுடைய வர்க்க மூலம் இருக்குது. வர்க்க மூலம் இல்லாம செய்யணும்னா வர்க்கப்படுத்தணும். L-இன் 4 T-4. ஆகவே எக்ஸினுடைய பரிமாணமாக வரப்போறது L-இனுடைய 4 T-இனுடைய -4. ஆகவே இதுக்குரிய ஆன்சரை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல மூன்றாவது ஆன்சர் தரப்பட்டது. L-இனுடைய 4 T-இனுடைய -4. இதுல கேட்கப்பட்ட கேள்விக்குரிய ஆன்சர் வந்து மூன்றாவது ஆன்சர் L-இனுடைய 4ஆம் அடுக்கு T-இனுடைய -4ஆம் அடுக்கு. இதுல நாங்க இலகுவான பாவிச்ச முறை இதுதான். எந்த ஒரு கணியத்தோடையும் கூட்டுப்படுறது அது கழிப்படுதுன்னு சொன்னா இங்க நாங்க பார்க்கணும் இது இந்த ரெண்டு கூட்டுப்படுற கணியங்கள் ஒரே பரிமாணம் உடையவையா இருந்தா தான் நாங்க அதை கூட்டவோ அல்லது கழிக்கவோ முடியும்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். இதுக்குரிய ஆன்சர் மூன்றாவது ஆன்சராக இருக்கு. மூன்றாவது கேள்வியை பாருங்க. அருகிலுள்ள வரைபானது y a தர எக்ஸினுடைய எண்ணாம் அடுக்கு என்ற சமன்பாட்டால் தொடர்புபடுத்தப்படும் இரண்டு மாறிகள் x, y என்பவற்றுக்கு இடையே log y-னது log 10 x-னது உடனான மாறலை காட்டுகிறது. இதன்படி a, n என்பவற்றின் பெருமானங்கள் முறையே. அப்ப இதுல உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற வரைவை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வரைவு வந்து லொக் சம்பந்தமான வரைவு தான் இதுல தரப்பட்டிருக்கு. அப்ப எங்களுக்கு சமன்பாடு தெரியும். சமன்பாடை வச்சுக்கொண்டு அந்த சமன்பாடை வந்து நாங்க இந்த வரைவினுடைய வடிவமா மாற்றுவோம். சமன்பாடு உங்களுக்கு தரப்பட்டிருக்கு y சமன் a into xn. அப்ப இங்க நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா ரெண்டு பக்கமும் லொக் எடுப்போம். இதுல உங்களுக்கு மடக்கைன்னு சொன்னா தெரியும். மடக்கைக்குள்ள இருக்கு ரெண்டு பெருமானங்கள் பெருக்கப்படுதுன்னு சொன்னா அவைட்ட தனித்தனியா கூட்டல் எழுதலாம், கூட்டி எழுதலாம். இப்ப இந்த மடக்கைக்குள்ள எக்ஸினுடைய எண்ணா மடக்கி இருக்கு. அப்ப இந்த எண் வந்து மடக்கைக்கு லொக்குக்கு முன்னுக்கு வரப்போகுது.
அப்ப இதுல பாருங்க y அச்சுல இருக்கிறது log y, x அச்சுல இருக்கிறது log 10x. ஆகவே இது வந்து y சமன் mx சக c என்ற வடிவத்தில் இருக்கு. அப்ப உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற இந்த வரைவினுடைய வடிவம், இந்த வரைவுக்குரிய சமன்பாடு இதுதான். இதுல வெட்டு துண்டு வரும்போது இது 1. சோ இதன்படி a, n என்பவற்றின் பெருமானங்கள் முறையே. இப்ப n என்றது நேரடியாக படித்திறனை குறிக்குது. இங்க a வந்து வெட்டுத்துண்டுல லொக்குக்குள்ள இருக்கிறத குறிக்குது. அப்ப இந்த log 10a தான் வெட்டுத்துண்டாக இருக்க போகுது. முதலாவது என்ன கண்டுபிடிக்கும்? என்னன்றது படித்திறன், இந்த வரைவினுடைய படித்திறன். அப்ப இந்த வரைவுல படித்திறன் காண்றது உங்களுக்கு தெரியும், ஒரு செங்கோண முக்கோணிய கீறுவோம். இது டீட்டான்னு சொன்னால் இங்க tan தீட்டா, tan தீட்டா சமன் எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். அப்ப எதிர்பக்கம் என்று வரும்போது வையால் கூறுகளோட வித்தியாசம் 3ல இருந்து 1 கழிச்சா இந்த இவ்வளவு நீளம் வரும். எக்ஸால் கூறுட வித்தியாசம் 4. ஆகவே 3ல 1 போனா 2, 2ன் கீழ் 4 அரை என்று வரப்போம். படித்திறன் tan தீட்டான்றது படித்திறனை குறிக்குது. எண்ணினுடைய பெருமானம் அரை. அப்ப இதுல விடைகளை பார்ப்போம். அரை என்று எங்கேயாவது விடை இருக்குதான்னு. முதலாவது ஆன்சரும் 4வது ஆன்சரும் இருக்கு. இனி எனக்கு தேவை இந்த வெட்டுத்துண்டு. வெட்டுத்துண்டு என்னது? 1. வெட்டுத்துண்டினுடைய பெருமானம் 1. அப்ப இங்க log 10a சமன் 1. ஆகவே இங்க மடக்கிய இல்லாம செய்து a கண்டுபிடிச்சனா இருந்தா a பெருமானம் 10, n பெருமானம் அரை என்று வரும். அப்ப இதுக்குரிய விடை முதலாவது விடையா இருக்க போகுது. வெட்டுத்துண்டினுடைய பெருமானத்தை வச்சுக்கொண்டு நான் இந்த மடக்கைக்குள்ள இருக்கிற a பெருமானத்தை கண்டுபிடிச்சிட்டேன். அதே போல வரைவினுடைய சாய்வை வச்சுக்கொண்டு படித்திறனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ 3வதுக்குரிய விடை வந்து முதலாவது ஆன்சர். நாலாவது கேள்வியை பாருங்க. உருளை உலோகக்கோள் ஒன்றினது விட்டத்தை வேணியர் அடுக்குமானியை கொண்டு அளவிடுவதை உரு காட்டுகிறது. இதன்படி அதன் விட்டத்திற்கு புறப்படும் வாசிப்பு யாது? அப்ப இதுல பாருங்க பிரதான அளவிடை சென்டிமீட்டர்ல தரப்பட்டிருக்கு. அப்ப இதன்படி நாங்க பொருந்துற மேற்பொருந்துற பிரிவுகளை பார்ப்போம். ஸோ இதன்படி பாருங்க இதுல சென்டிமீட்டர்ல இருக்கு பிரதான அளவிடை. இங்க வேணியர் பிரிவுகள் இவ்வாறு காணப்படுது. அப்ப இங்க பிரதான அளவிடையாக வரப்போகுது வேணியர்
பிரிவினோடது பூஜ்ஜியத்துக்கு முன்னுக்குள்ள பிரிவை பார்த்தீங்கன்னு சொன்னா 2.1 இருக்க போகுது. அப்ப பிரதான பிரிவினுடைய வாசிப்பு, பிரதான அளவுடையின் வாசிப்பு வந்து 2.1 சென்டிமீட்டர். சக பொருந்தும் வேணியர் பிரிவு என்று பார்த்தோம்னு சொன்னா இதுல 5வது வேணியர் பிரிவு பொருந்தும். உங்களுக்கு வேணியர் அடுக்குமானில வாசிப்புக்கான சமன்பாடு தெரியும். பொருந்தும், அதாவது பிரதான அளவுடையின் வாசிப்பு சக பிரதான அளவுடையுடன் பொருந்தும் வேணியர் பிரிவு தர இழிவெண்ணிக்கை. அப்ப இதுல எங்களுக்கு தேவையானது பிரதான அளவுடை வாசிப்பு எடுத்துட்டோம். அதே போல பொருந்துற வேணியர் பிரிவு எத்தனையாவதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. இனி அதை வச்சுக்கொண்டு இழிவெண்ணிக்கை எனக்கு தேவை. அப்ப இழிவெண்ணிக்கை சாதாரணமா உங்களுக்கு கணிக்க தெரியும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 10 வேணியர் பிரிவோட 9 பிரதான பிரிவு பொருந்துன்னு சொன்னா எங்களுக்கு இதுல இழிவெண்ணிக்கை வந்து 0.1 மில்லிமீட்டர் வந்து இருக்க போகுது. இழிவெண்ணிக்கை 0.1 மில்லிமீட்டர். இந்த 0.1 மில்லிமீட்டர் இழிவெண்ணிக்கையுடைய வேணியர் அடுக்குமானி என்று கண்டுபிடிச்சிட்டு இதை வச்சுக்கொண்டு வாசிப்புக்குரிய சமன்பாடு பிரதான அளவுடையின் வாசிப்பு சக பொருந்தும் வேணியர் பிரிவு தர இழிவெண்ணிக்கை. இதை வச்சுக்கொண்டு நாங்க இப்ப கண்டுபிடிக்கலாம். இழிவெண்ணிக்கை மில்லிமீட்டர்ல இருக்கு, பிரதான அளவுடை சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? சென்டிமீட்டர்ல இருக்கிறத மில்லிமீட்டராக மாற்றணும், அல்லது மில்லிமீட்டரா இருக்கிறவரை சென்டிமீட்டரா மாற்றணும். இதுல விடைகள் என்னத்துல தரப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். மில்லிமீட்டர்ல இருக்கா சென்டிமீட்டர்ல இருக்கான்னு பார்ப்போம். ஸோ விடைகள் சென்டிமீட்டர்ல தரப்பட்டிருக்கு. ஆகவே நாங்க சென்டிமீட்டர்லயே விடையை கொடுப்போம். இதுல இருக்கிற மில்லிமீட்டரை சென்டிமீட்டருக்கு மாற்றணும்னு சொன்னா 10ஆல பிரிக்கணும். 10ஆல பிரிச்சா 0.01 வரும். ஆகவே 0.05 சென்டிமீட்டர். ஆகவே இங்க எனக்கு வாசிப்பு கிடைக்க போகுது 2.15 சென்டிமீட்டர். ஸோ இதுல உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற அந்த விடையில எத்தனையாவது விடை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 2.15 2வது விடையாக இருக்கு. அப்ப இதுல விடைய பாத்தீங்கன்னு சொன்னா 2வது விடை 2.15 சென்டிமீட்டர். அடுத்து 5வது கேள்வியை பாரு. 2 கிலோகிராம் திணிவுடைய குற்றியொன்றின் மீது 2 விசைகள் தொழிற்படுவதை உரு காட்டுகிறது. குற்றியினது வேக நேர வரைவாக அமைவது. இவ்வாறு குற்றி உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இந்த குற்றியில இந்த திசையில 8 நியூட்டன் விசை தொழிற்படுகிறது.
எதிர் திசையில 2 நியூட்டன். இதனுடைய திணிவு வந்து 2 கிலோகிராம். இதுல கேட்கப்பட்ட கேள்வி குற்றியினது வேக நேர விரைவாக அமைவது. அப்ப இதுல தொழிற்பட போற விளைவு விசை என்று பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இந்த பக்கம் F7 பாவிச்சால் எங்களுக்கு விளையுள் விசை வந்து 8/2 திணிவு 2 தர ஆர்முடுகளை நாங்க கண்டுபிடிக்கலாம். ஆகவே A சமன் 8ல 2 போனால் 6, ஸோ 3 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 வந்து எங்களுக்கு ஆர்முடுகள் வருகிறது. அப்ப இதுல தரப்பட்டிருக்கிற இந்த வரைவுகள்ல இருந்து இந்த வரைவுகளினுடைய படித்திறனை கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னா வேக நேர விரைவில் படித்திறன் தான் எங்களுக்கு ஆர்முடுகளை குறிக்கும். ஆகவே இந்த வேக நேர வரைவுகள்ல வந்து நீங்க படித்திறனை கண்டுபிடிக்கணும். ஸோ படித்திறனை நீங்க கண்டுபிடிச்சு அந்த படித்திறன் பெருமானம் 3 வர்ற விரைவு தான் இதற்குரிய வேக நேர விரைவாக அமையும். ஸோ அதன்படி நாங்க முதலாவது வரைவுல இருக்கிற படித்திறனை பார்த்தோம்னு சொன்னால் இப்ப இதுல முதலாவதுல ஸோ இதுல இப்ப நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா முதலாவது இதுல இருக்கிறத பார்ப்போம். இதுல நாங்க படித்திறனை கண்டுபிடிச்சோம்னா இப்ப இதை எடுப்போம். இந்த 4க்குரியதை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இதுவும் 4 வரும். ஆகவே எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் 4 × 4 1 வரும். ஆகவே 1ன்றது இப்படியான ஆன்சர். அப்ப இது முதலாவது வராது. அடுத்தது ரெண்டாவது எடுத்து பார்ப்போம். ரெண்டாவது எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இப்ப எங்களுக்கு சரியான இதோட பொருந்தக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல இருக்கக்கூடியது இந்த 1 செகண்ட்லுக்குரியதை எடுத்து பார்ப்போம். 1 செகண்டுக்குரியதை அப்படியே நேர்கோட்டால நீட்டி பார்த்தால் இது YH இருக்கிற பெருமானம் 3. ஆகவே இங்கே எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் 3ன் கீழ் 1 வரப்போகுது. ஸோ ரெண்டாவது வரைவு தான் இதுக்கு சிறந்ததாக இருக்கும். சரியா? அப்ப இதுல தந்திருக்கிற ரெண்டாவது வரைவை நாங்க பார்ப்போம். ரெண்டாவது வரைவு எடுத்தோம்னு சொன்னா VT கிராஃபின் படி இவ்வாறு வருது. அப்ப எனக்கு தேவையானது இந்த முக்கோணியினுடைய இந்த சாய்வை பார்த்து இதுல இருந்து படித்திறனை கண்டுபிடிச்சா இது தீட்டான்னு எடுத்தோம்னா tan θ சமன் எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். ஆகவே படித்திறன் 3 வரப்போகுது. இது 3 படித்திறன் 3 படித்திறன் 3ஆக இருக்கிற வரைவு தான் இதுக்கு சரியான விடையா வரும். அதன்படி இதுக்கு 5வது கேள்விக்குரிய ஆன்சர் 2வது ஆன்சர். ஆறாவது கேள்வியை பாருங்க. சரியான கூற்றை தெரிவு செய்க. முதலாவது கூற்றை பாருங்க. ஒவ்வொரு உடலும் இயல்பாகவே ஓய்வில் இருக்கும் நாட்டம் உடையவை. இரண்டாவது, எங்கெல்லாம் இயக்கம் நடைபெறுகின்றதோ அங்கெல்லாம் விசை இருத்தல் வேண்டும். மூன்றாவது, விசையானது எப்போதும் இயக்கம் நடைபெறும் திசையிலேயே நடைபெறும்.
4வது விசை தொழிற்படும் திசையிலேயே உடல் ஒன்று எப்போதும் ஆறுமுடுகும். கடைசி விடை மேலுள்ள எதுவும் அல்ல. இதுல நாங்க முதலாவது பிழையான விடைகளை தட்டி கொண்டு போவோம். ஒவ்வொரு உடலும் இயல்பாகவே ஓய்வில் இருக்கும் நாட்டமுடையவை. ஒவ்வொரு உடலும் இயல்பாகவே ஓய்வில் இருக்கும் நாட்டமுடையவை. உடல் இருக்கும் போது அங்க உடலுக்கு ஒரு நிறையொன்று தொழிற்படலாம். ஸோ நிறை என்றது ஒரு விசையாக இருக்க போகுது. அப்ப எல்லா நேரத்திலையும் ஓய்வில் இருக்கும்னு சொல்லி சொல்ல இயலாது. ஸோ முதலாவது கூற்று வந்து சரியானதாக அமையாது. இரண்டாவது, எங்கெல்லாம் இயக்கம் நடைபெறுகின்றதோ அங்கெல்லாம் விசை இருத்தல் வேண்டும். அப்படின்னு சொல்லல. என்னன்னு சொன்னா, இப்போ ஒரு சீரான இயக்கம், சீரான வேகத்தோட ஒரு பொருள் இயங்குதுன்னு சொன்னா அங்க வந்து விசை இருக்கணும் இல்லை. அங்க விசை கட்டாயம் இருக்கணும் இல்லை. இப்போ நாங்க நியூட்டன் முதலாவது விதிப்படி நாங்க ஒரு அண்ட வழியில இயங்கி கொண்டிருக்கிற ஒரு பொருள் எடுத்தோம்னு சொன்னா அதுல எந்த ஒரு விசையும் தொழிற்படையில, அது சுயமாவே இயங்கி கொண்டிருக்கு. மூன்றாவது, விசையானது எப்போதும் இயக்கம் நடைபெறும் திசையிலேயே நடைபெறும். இல்லை, ஒரு இயக்கத்தை எதிர்க்கும் முகமாக தடை விசைகள் தொழிற்படலாம். உராய்வு விசை, தடை விசைகள் இயக்கத்தை எதிர்க்கும் திசையிலையும் தொழிற்படுற விசைகள் இருக்குது. மூன்றாவது ஆன்சரும் பிழை. நாலாவது ஆன்சர், விசை தொழிற்படும் திசையிலேயே உடல் ஒன்று எப்போதும் ஆர்முடுகும். நாலாவது ஆன்சர் தான் இதுக்கு சரியான ஆன்சராக வரும். ஏன்னு சொன்னா, எந்த பொருள்ல எந்த திசையில விளையுள் விசை தொழிற்படுவதோ அந்த திசையில தான் அந்த பொருள் வந்து ஆர்முடுகளடைய ஆரம்பிக்க போகுது. அப்ப ஆறாவதுக்கு சரியான ஆன்சர் நாலாவது, விசை தொழிற்படும் திசையிலேயே உடல் ஒன்று எப்போதும் ஆர்முடுகும். விளையுள் விசை எங்க தொழிற்படுவதோ அந்த திசையில தான் எப்போ விசையினுடைய திசையில தான் நாங்க ஆர்முடுகள் என்று சொல்லி சொல்லுவோம். ஆகவே ஆறாவதுக்குரிய ஆன்சர் நாலாவது ஆன்சர். ஏழாவது கேள்வி பாருங்க. பலம் நோக்கிய திசையில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு காரின் ஜன்னல் வழியே பந்தொன்று காரின் இயக்க திசைக்கு செங்குத்தான திசையில் கிடையாக எறியப்படுகிறது. காருக்கு வெளியே நிற்கும் நிலைத்த அவதானிக்கு தோற்றமளிக்கும் இப்பந்தினது பாதையில் மேற்புற தோற்றத்தை காட்டும் உரு யாதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்ப கிடை திசையில வலம் நோக்கின திசையில ஒரு கார் ஒன்று இயங்கி கொண்டிருக்குது. அந்த காரினுடைய ஜன்னல் வழியே காரினுடைய இயக்கத்துக்கு செங்குத்தான திசையில கிடையாக ஒரு பொருள் வந்து எறியப்படுது. வெளியில நிக்கிற ஒரு ஆளுக்கு அதனுடைய தோற்றம் எவ்வாறு காணப்படும் என்றுதான் கேள்வி. இதுல வழித்தடையே புறக்கணிக்க என்று சொல்லி சொல்றாங்க. நாங்க இதுக்கு சிரிப்பா இப்ப இதுல காரானது வலம் நோக்கி போகுது. காருக்குள்ள இருந்து ஒரு பொருள் இயக்க திசைக்கு செங்குத்தாக கிடையாக எறியப்படுது. அப்ப இதை நாங்க விளங்குற மாதிரி நான் ஒரு முப்பரிமாண ஷேப்ல சரியா கிடையாக இவ்வாறு எறியப்படும்.
முப்பரிமாணமா யோசிப்பு. கார் வந்து இந்த திசையில இயங்குறார், அவருக்கு செங்குத்தாக கிடையாக எனக்கு பொருள் ஒன்று அறியப்படுது. நாங்க கீர்னா இப்படி இருக்க போறோம், கொண்டு கொண்டு செங்குத்தான. இப்ப வெளியில நின்று பார்க்கிற ஒரு ஆள், இந்த கார் வந்து இந்த திசையில இயங்குது, ஜன்னலுக்குள்ளால இப்படி அறிய. இதை வந்து நாங்க இந்த வேகத்தை பூமி சார்பாக காரினது வேகம். இது கார் மூவ் பண்ணி கொண்டிருக்கு. அப்ப இவர் இந்த திணிவண்டு எடுத்தால் இதை போல் என்று எடுப்போம். இது கார் சார்பாக தான் இருக்க போகும். இப்ப இவர் மனிதன், இவர் வந்து ஓய்வில் இருக்கிறார். அப்ப இதை வந்து நாங்க பூமி என்று எடுக்கலாம். இந்த மனிதன் ஓய்வில் இருந்து பார்க்கிறார். இப்ப இதுல நாங்க சார்பு வேகத்தை பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. கேட்ட கேள்வியின்படி இந்த பூமி சார்பாக பந்தினது வேகம் எவ்வாறு இருந்திருக்கணும்? மனிதன் ஓய்வில் இருக்கிறதால நான் மனிதன் சார்பாக போலினது வேகத்தை காணலாம். பூமிக்கு மேலதான் மனிதன் ஓய்வில் இருக்கிறார். அப்போ பூமி சார்பாக நேரடியாக எழுதி பார்க்கலாம். இப்ப இதுல இப்ப எனக்கு தெரிஞ்சது கார் சார்பானது. அப்படி வார நேரம் கார் சார்பாக போல் வந்து கிடையாக இவ்வாறு எறியப்படுகிறது. பூமி சார்பாக கார் வந்து வலம் நோக்கி போகுது. ஆகவே எனக்கு வேக முக்கோணியை பூர்த்தி செய்து பார்த்தா இதனுடைய விளைவு வேக முக்கோணியை குறிப்பாகும். இதுல இருந்து இங்க வர மாதிரி எனக்கு தோற்றம் அளிக்க போகுது. அப்போ மனிதன் சார்பாக பந்தினது திசையை பார்த்தீங்கன்னு சொன்னா இவ்வாறான ஒரு திசையில இருக்க போகுது. அப்படி இருக்கிற ஆன்சரை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு அதுல தரப்பட்டிருக்கிற ஆன்சர் இரண்டாவது ஆன்சராக இருக்கும். ஆகவே வெளியில நின்று பார்க்கிறவருக்கு பந்து இவ்வாறு போற மாதிரி இருக்கும். அதுல தரப்பட்டிருக்கிற கேள்வியில ஆன்சர் இரண்டாவது ஆன்சர். சார்பு வேகத்தை பார்த்து நாங்க இந்த பந்தினது திசை எப்படி இருக்கும்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். எட்டாவது கேள்வியை பாருங்க. பட்டம் ஒன்று அதன் மீது தொழிற்படும் 3 விசைகளாகிய இழையின் இழுவை T, காற்றினால் வழங்கப்படும் விசை F, பட்டத்தின் நிறை W என்பவற்றின் தாக்கத்தின் கீழ் நிலைத்திருக்க செய்யப்படுகிறது. பின்வரும் விசை வரைபடங்களில் எது அல்லது எவை அவ்விசைகளை குறித்து நிற்கும்? அப்ப இதுல ஒரு விஷயம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இந்த 3 விசைகளின் தாக்கத்தின் கீழே வந்து நிலைத்திருக்க செய்யப்படுகிறது என்று சொன்னா சமநிலையில இருக்கிற மாதிரி நாங்க யோசிக்கிறோம். சமநிலையில இருக்கிற மாதிரி யோசிச்சா உங்களுக்கு தெரியும், ஒரு பொருள்ல விசைகள் தாக்கி பொருள் சமநிலையில இருக்கணும் என்று சொன்னா அந்த பொருள்ல தாக்குற விசைகள், இந்த 3 விசைகள் என்று எடுத்தோம்னு சொன்னா அந்த 3 விசைகளும் வெளிநோக்கி காணப்படணும். இந்த 3 விசைகளும் ஒரு புள்ளியில சந்திக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த பொருள் வந்து
சமநிலையில இருக்க போகுது. அப்ப இதுல தரப்படுகிற முதலாவது படத்தை பார்த்தோம்னு சொன்னால் அந்த எங்களுடைய கண்டிஷனா இது வந்து நிபந்தனையை வந்து இது பூர்த்தி செய்யலான்னு பார்ப்போம். இங்க பாருங்க, இந்த மூன்று விசைகளும் ஒரு புள்ளியில சந்திக்குது. அதே நேரம் இந்த மூன்று விசைகளும் வந்து வெளிநோக்கி போகுது. அதே போல ஒரு பூரணமான விசை முக்கோணியை இது பூர்த்தி செய்யும். அப்ப இந்த புகழத்தையும் இது இந்த நிபந்தனைகளை இது பூர்த்தி செய்தான்னு பார்ப்போம். ஒரு புள்ளியிலிருந்து மூன்று வெளிநோக்கி விசைகள் தொழிற்படுது. அதே போல ஒரு புள்ளியில சந்திக்குது. மற்றது இது ஒரு விசை முக்கோணியை இது பூர்த்தி செய்தான்னு பார்ப்போம். இங்க பாருங்க, எஃப் இது டபிள்யூ, அதே போல இது டி. அப்ப இது ஒரு விசை முக்கோணிய பூர்த்தி செய்யுது. அப்ப முதலாவது படம் எல்லா நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்யுது. அதே போல இரண்டாவது விசை படத்தை பார்ப்போம். அப்ப இங்க ஏ சரி, அடுத்த B பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா இந்த விசை இது இந்த மூன்று விசையும் வழிநோக்கி போறோம்னு சொல்லி இங்க நாங்க சொல்ல இயலாது. ஏன்னு சொன்னா இந்த காவிய வந்து நாங்க இங்க கொண்டு பார்த்தோம்னு சொன்னோம். எப்படி வரப்போகுது, அந்த புள்ளியை நோக்கி வர மாதிரி இருக்கு. அப்ப இதை வச்சுக்கொண்டு இந்த இந்த விசை பிரிப்பை வந்து இந்த விசை படத்தை வந்து நாங்க பிழை என்று சொல்லி சொல்லலாம். அப்போ இந்த புள்ளியில இருந்து வெளிநோக்கி விசைகள் போற மாதிரி இருக்கும். அவை சில பேருக்கு கேட்பீங்கன்னு, இப்ப இதுவும் இங்க இருந்து வெளியில போற மாதிரி தானே இருக்குன்னு சொல்லி. அப்படி இல்லை. இதுல நாங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு புள்ளியில இருந்து வெளிநோக்கி போற மாதிரி இருக்கு. ஆனா இது இந்த காவியம் நாங்க இங்க கொண்டு வந்து வச்சு பார்த்தால் அது இந்த பிழைக்கணும். மற்றது ஓகே, இந்த இது உங்களுக்கு விளங்காட்டியும் நாங்க விசை முக்கோணியை பூர்ணப்படுத்தி பார்ப்போம். விசை முக்கோணியை பூர்ணப்படுத்தி பார்த்தால் எங்களுக்கு இந்த இதை கொண்டு வந்து இதோட இணைச்சுக்கோங்க.
இல்லை தரப்பட்டிருக்கிற அளவிடைகளை வச்சு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னாலும் இது டி, இது எஃப், இது டபிள்யூ என்றாலும் எங்களுக்கு இங்க இந்த விசை முக்கோணி வராது. இது ரெண்டும் ஒரே திசையில இருந்தாலும் இது வேறொரு திசையில இருக்குது. இந்த இந்த படத்தை வச்சுக்கொண்டு நாங்க விசை முக்கோணியை பூர்ணப்படுத்த முடியாது. ஏன்னா காவிகளுடைய போக்கு வந்து முரணா இருக்கு. இது ஒரே போக்குல இருந்தாலும் இது அதுக்கு எதிரான போக்குல இருக்குது. உங்களுக்கு தெரியணும், ஒரு புள்ளியில இருந்து வெளிநோக்கி திசைகள் போற மாதிரி இருக்கும். இது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த புள்ளியை நோக்கி வர மாதிரி இருக்கும். மற்றது விசை முக்கோணியை நாங்கள் பூர்ணப்படுத்தி படுத்தக்கூடிய மாதிரி இருந்தால் தான் அந்த நிபந்தனை சரி என்று வரும். ஆகவே இதுல பி வந்து பிழை. அதே போல நாங்க இப்ப சிஏ எடுத்தமா இருந்தா ஒரே நேர்கோட்டுல எதிரெதிரான திசைகள்ல தொழிற்படுத்து. ஆகவே இப்ப இதுல சமநிலையில இருக்கணும்னு சொன்னால் இந்த பி வந்து பிழை. சரியா? படம் சியை பார்த்தோம்னு சொன்னா சியில வந்து ஒரே நேர்கோட்டுல இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இதுல ஒரே நேர்கோட்டுல இருந்தா எஃப் தான் பெரிய கோடா இருக்கு. அப்ப எஃப்னுடைய பெருமானம் தான் பெருசு. அப்ப இதுல இருந்து விளைவில் வரப்போகுது எஃப் மைனஸ் டி கீழே டபிள்யூ. அப்ப இங்க ரெண்டு திசைகள்ல திசை தொழிற்படும். அப்ப இவரை நான் கிடையாவும் பிரிக்கலாம், நிலைக்குத்தாவும் பிரிச்சா எனக்கு கடைசியா விளைவில் ஒன்று வரும். ஆகவே இவர் வந்து சமநிலையில இருக்க மாட்டார். சியும் பிழை. ஆகவே இதுக்கு சரியான ஆன்சர் ஏ மட்டும்தான் சரி இருக்கு. ஒன்பதாவது கேள்வி. ஒப்பமான கிடைத்தளத்தில் வைக்கப்பட்டுள்ள 4 கிலோகிராம் 6 கிலோகிராம் திணிவுடைய இரு குச்சிகள் புறக்கணிக்கத்தக்க திணிவுகளை உடைய வித்தராசுடன் இணைக்கப்பட்டுள்ளது. 18 நியூட்டன் பெர்மனுடைய விசை ஒன்றும் 6 கிலோகிராம் திணிவுக்கு பிரயோகிக்கப்படுவதை ஒரு காட்டுகின்றது. வித்தராசின் வாசிப்பு யாது? ஒப்பமான மேற்பரப்புல 2 திணிவுகள் வச்சு அதுல ஒரு திணிவற்ற வித்தராசின் மூலம் இணைக்கப்படும். ஓகே, அப்ப இதுல இந்த படத்துல நடுவில் இருக்கிறதான் திணிவற்ற வித்தராசி.
இதனுடைய வாசிப்பு தான் கேட்கிறாங்க. இப்ப நாங்க தொகுதிக்கு எடுத்தால் தொகுதிக்கு இவ்வாறு வலது பக்கத்துல 18 நியூட்டன் விசை தொழிற்படுது. இப்ப நாங்க தனித்தனியா இதுல விசைகளை குறிச்சு பார்க்கலாம். என்னன்னு சொன்னா இப்ப இந்த 18 நியூட்டன் 6 கிலோகிராம் இந்த பக்கம் எடுத்தால் இதோட இணைச்சிருக்கப்பட்டிருக்கிற இந்த இலையில இருக்கிற விசையை நான் டி என்று போறேன். அதாவது இந்த 6 கிலோகிராம் இந்த வித்தராசில டி என்ற விசையை கொடுத்தேன். இலையில டி என்ற விசையை கொடுத்தால் இலை என்ன செய்யும்னு சொன்னா தனக்கு சமணம் எதிரமான ஒரு விசையை அந்த பெட்டிக்கு கொடுக்க போகும். அதே போல இந்த வித்தராசு இந்த 4 கிலோகிராமையும் தன்னோட சேர்த்து கொண்டு போகும். அப்ப இவருக்கு வித்தராசால T1 என்ற விசை வழங்கப்படும். ஸோ வித்தராசிக்கு இவர் T1 என்ற விசையை கொடுக்க போறேன். நாங்க தொகுதி கண்டு எடுப்போம். தொகுதி கண்டு எடுத்தால் இங்க தொகுதி கண்டு வரும்போது இது ரெண்டும் எதிரெதிரான திசைகளை தொழிற்படுது. ஆகவே இந்த விளைவில் 0 ஆயிடும். இதுல இருக்க போறது 18 நியூட்டன், மொத்த திணிவு 10 தர A. அப்போ ஆர்முடுகள் வந்து 1.8 மீட்டர் செகண்ட் -2 என்று வருது. இப்ப எனக்கு வித்தராசின் வாசிப்பு தானே, அப்ப இந்த டீயை கண்டுபிடிக்கும் அல்லது இந்த T1 கண்டுபிடிக்கலாம். இதுல T1 நாங்க கண்டுபிடிச்சா நேரடியாக 4 கிலோகிராம் துணிவுக்கு கிடையாக F7 பாவிக்கிற நேரம் எனக்கு இங்க T1 சமன் என்னவா இருக்க போகுது 4 தர 1.8 7.2 நியூட்டன் என்று வரும். சில பேர் நீங்க யோசிக்கலாம் 6 கிலோகிராமுக்கு யூஸ் பண்ணினா என்ன 6 கிலோகிராம் யூஸ் பண்ற நேரம் கிடையாக F7 பாய்ப்போம். இங்க 18 வலது பக்கத்துல தொழிற்படுது -T சமன் M × A 6 தர 6 முடுகள் 1.8. T வந்து 18ல இருந்து கழிக்க போறோம். 6 8 48 6 6 4 10. ஸோ அப்போ எனக்கு இங்கே டீயினுடைய பெருமானம் கிடைக்கப்படும் 7.2 நியூட்டன். நீங்க எப்படி செய்தாலும் வித்தராசின் வாசிப்பு வந்து 7.2 நியூட்டனாக அமையும். பத்தாவது கேள்வியை பாருங்க. அமோனியா NH3 மூலக்கூறு ஒன்றானது 3 ஐதரசன் அணுக்களை சமபக்க முக்கோண வடிவ அடித்தளத்திலும் நைதரசன் அணுவை உச்சியிலும் கொண்டுள்ள பிரமிட்டு வடிவில் அமைந்துள்ளது.
நைதரசன் ஐதரசன் என்பவற்றுக்கு இடையிலான அணுத்திணிவுகளின் விகிதம் 14 ஆகும். எக்ஸ் என்பது அடித்தள முக்கோணியின் மையமாகும். இம்மூலக்கூறினது புவியீர்ப்பு மையம் G ஆக அமையும் விகிதம் xg-இன் கீழ் gn-இன் விகிதம் கேட்கிறாங்க. இதுல உங்களுக்கு நைதரசனுக்கும் ஐதரசனுக்கும் இடையிலான அணுத்திணிவுகள் தரப்படும். இதை நாங்க mn mh கண்டு போட்டா 14 கொண்டு கீழே இருக்கிறது சமபக்க முக்கோணி என்று தரப்பட்டிருக்கு. இந்த முக்கோணிகளோட உச்சியில வந்து ஐதரசன் மூலக்கூறுகள் இருக்கு. அதே போல உச்சியில வந்து பிரமிட்டினுடைய உச்சியில நைதரசன் காணப்படும். இங்க எக்ஸ் என்பது அடித்தள முக்கோணியின் மையம். இம்மூலக்கூறினது புவியீர்ப்பு மையம். எங்களுக்கு இந்த எண்ணையும் எக்ஸையும் இணைக்கிற இந்த நிலைக்குத்து அச்சுல தான் புவியீர்ப்பு மையம் அங்கேயோ காணப்பட போகுது. அதுல அந்த புவியீர்ப்பு மையத்தை நான் ஜி என்று போறேன். அப்ப இதுல தொழிற்படுற விசைகளை நாங்க பார்த்தால் இந்த ஐதரசன் மூலக்கூறுகளினுடைய நிறை அதனுடைய இந்த முக்கோணியினுடைய மையத்துல இருக்க போகுது. அதை நான் 3 mg என்று போறோம். ஏனண்டா ஐதரசனுக்கு ஒன்று தானே, ஒன்று இதுக்கு m எடுத்தால் m இது இதுல 3m வரும். அதே போல நைதரசனுக்கு எடுத்த மட்டும் சொன்னா இங்க 14 கொண்டு. அப்ப ஐதரசனுக்கு m ஆக இருக்குமா இருந்தால் நைதரசனுக்கு 14 m இருக்க போகும். அப்ப இங்க இதுல உச்சியில வந்து இங்க 14 mg என்ற நிறை தொழிற்பட போகுது. உங்களுக்கு தெரியும், நாங்க புவியீர்ப்பு மையம் காணைக்குள்ள நாங்க திருப்பத்தை பாவிச்சு செய்த தொடர்புகள் எடுத்துனாங்க. m1g m2g L1 L2. இது புவியீர்ப்பு மையமா இருந்தால் இந்த ஜி பற்றி திருப்பம் எடுத்தா m1 L1 சமன் m2 L2. அதுல இருந்து திணிவுகளுக்கு இடையிலான விகிதம் வந்து இந்த நீளங்களின் விகிதத்துக்கு சமன் என்று பார்த்தோம். அதாவது எப்பவும் புவியீர்ப்பு மையம் திணிவு கூடின அந்த திணிவுக்கு பக்கத்துல நிறை கூடின திணிவுக்கு பக்கத்துல அமையும் என்று சொல்லி பார்த்தனாங்க. ஆகவே நாங்க இந்த விகிதத்தை எடுத்தோம்னு சொன்னால் இந்த திணிவுகளுக்கு இடையிலான விகிதம் தான் என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா இந்த நீளங்களுக்கு இடையிலான விகிதமா இருக்க போகுது. அப்ப இங்க நாங்க இப்ப இதுல எடுப்போம் mn கீழ் mh அது சமன் mn என்றது என்ன சொல்லுவாங்க, இந்த திணிவின் கீழ் இந்த திணிவு என்று வரும்போது நீளம் வந்து இப்படி வரும் xg இன் கீழ் gn. அதாவது இந்த திணிவுகளோட விகிதத்துக்கு ஏற்ற மாதிரி m1 இன் கீழ் m2 வந்து L2 இன் கீழ் L1 என்று வந்தது. இந்த திணிவுகளோட விகிதம் வந்து இந்த நீளத்தினுடைய விகிதத்துக்கு மாறி வரும். இங்க நாங்க நைதரசனுக்கும் ஐதரசனும் திணிவுக்கு பார்த்தோம்னு சொன்னா நீளங்கள் இவ்வாறு வரப்போகுது. xg-யும் gn-ஐயும் வரும். ஆகவே இங்க xg-இன் கீழ் gn mn வந்து என்ன தெரியும் 14, இது 1. ஆகவே விடை வந்து எனக்கு 14 என்று வரப்போகுது. சாரி, மாறி இல்லாத mn என்று வரும்போது
m1 இன்கள் m2 வந்தா இந்த நீளங்கள் வந்து மாறி வரும். mnன்றது 14. இப்ப இந்த இடத்துல இருக்கிற மொத்த ஐதரசனுடைய நிறை வந்து 3m இருக்கு. இங்க இந்த இடத்துல இந்த n என்ற புள்ளியில 14 mg தொழிற்படுது. இந்த இடத்துல 3 mg. 14 × 3 வரும். இப்ப எனக்கு தேவை இந்த புள்ளியில என்ன நிற விசை தொழிற்படும், அதைத்தான் நாங்க இங்க போனோம். குறியீட்டு வடிவத்தில் எழுதிக்காட்டினா உங்களுக்கு குழப்பமா இருக்கு. m1 × m2 என்றது வந்து இப்ப நீளங்கள் மாறி வரும். L2 × L. அதே போல இங்க எடுத்த மாதிரி சொன்னா 14 mg × 3 mg என்று வந்தா நீளங்கள் மாறி வரும். xg × gn. நாங்க விசை திருப்பத்தை வச்சுக்கொண்டுதான் நாங்க இந்த சமநிலை புள்ளிகளை கண்டுபிடிச்சினாங்க. அந்த சமநிலை புள்ளிகள் தான், அதாவது சமநிலை புள்ளிக்கும் புள்ளி தான் அந்த புவியீர்ப்பு மையமாக அமையும்னு சொல்லி நாங்கள் எடுக்கிறோம். என்னோட விளையுள் விசை வந்து அந்த புவியீர்ப்பு மையத்தில் தொழிற்பட போகுது. அதன்படி இந்த கேள்விக்குரிய விடை 14 × 3 4வது ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்க. 11வது கேள்வி. அருகில் தரப்பட்டுள்ள வேக நேர வரைவை நேரொத்த இடப்பெயர்ச்சி நேர வரைவு. உங்களுக்கு வேக நேர வரைவு தரப்பட்டிருக்குல்ல, அதுக்கு ஒத்த இடப்பெயர்ச்சி நேர வரைவு தான் கேள்வி. இதுல உங்களுக்கு தெரிய வேண்டியது, இடப்பெயர்ச்சி நேர வரைவுல படித்திறன் குறிக்கிறது வேகத்தை குறிக்கும். ஆகவே இதுல நாங்க இந்த குறிப்பிட்ட நேரங்கள்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதுல பாருங்க, இப்ப இதை நான் T1, இது T2, இது T3 என்று போறோம். T1 என்று வரும்போது, ஆரம்பத்துல 0 இருந்து T1 என்று வரும்போது இங்க வேகத்தினுடைய பெருமானம் வந்து அதிகரிச்சு கொண்டு வருது. அப்படி என்றால் நாங்க ST கிராஃபின் படி பார்த்தோம்னு சொன்னா, இடப்பெயர்ச்சி நேர வரைவுல எங்களுக்கு சாய்வு படித்திரண்ட பெருமானம் நேரத்தோட அதிகரிக்குது என்று சொன்னா, எங்களுக்கு நேரத்தோட படித்திரண்ட பெருமானம் அதிகரிக்கணும்னா இங்க ஒரு வளைய வரும். அதுக்கு பிறகு T1 இருந்து T2 வரைக்கும் இங்க வேகத்தினுடைய பெருமானம் மாறையில அப்படின்னு சொன்னா, இடப்பெயர்ச்சி நேர வரைவுல விரைவினுடைய சாய்வு மாறக்கூடாது. அதுக்கு பிறகு T2 இருந்து T3 வரும்போது
படித்திறன் வேகம் வந்து குறைவடையுது, படித்திறன் பெருமானம் குறைய போகுது. ஆகவே எங்களுக்கு சாய்வு குறையணும். ஸோ அதன்படி நாங்கள் கீறுவமாக இருந்தால் இங்க நேரத்தோட படித்திறன் பெருமானம் அதிகரிக்கும். இது ஒரு வளைய 0 வளைய அதிகரிக்க போது. அதுக்கு பிறகு இங்கால சாய்வு மாறக்கூடாது, நேர்கோடா வரணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால படித்திறன் குறையணும்னு சொன்னால் எங்களுக்கு இந்த இந்த வளை வந்து இப்படி வரும். வேக நேர வளையில இவ்வாறு அதிகரிக்குமா இருந்தா இடப்பெயர்ச்சி நேர வளையில இவ்வாறு வரும். அதே போல வேக நேர வளையில இவ்வாறு வருமா இருந்தால் இடப்பெயர்ச்சி நேர வளை இவ்வாறு வளைய வரும் என்று பார்க்கலாம். அதே போல வேக நேர வளை இவ்வாறு வருமாக இருந்தால் இடப்பெயர்ச்சி நேர வளை இவ்வாறு வரும். இந்த மூன்றையும் நாங்க சேர்த்துக்கணுமா இருந்தா இது ஒரு எஸ் வடிவமா இருக்க போகும். இப்போ தரப்பட்டிருக்கிற விடையில பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்குரிய ஆன்சர் 4வது ஆன்சர். 4வது ஆன்சர் தான் இதுக்கு சரியான ஆன்சராக இருக்கும்.